நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த லெசனையே கத்துக்க ஸ்டார்ட் பண்றேன். நம்ம லைஃப்ல பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படின்ட்டு சொன்னோம்னா, அது நம்ம எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றது அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம காலேஜ் படிக்கணும்னா ஸ்டாஃப்ஸை இம்ப்ரெஸ் பண்றது, அப்புறம் ஃபேமிலியை இம்ப்ரெஸ் பண்றது, அப்புறமா ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்றது, அப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இம்ப்ரெஸ் பண்றது, எல்லார்கிட்டயுமே ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட்டை மைண்ட்ல வச்சுக்கிட்டே எல்லா விஷயத்தையுமே நம்ம யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். நான் இதை பண்ணா என்ன, அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்ட்டு அதை யோசிச்சுட்டே என் லைஃப்பை நானே ஸ்லோ பண்ணிக்கிறேன். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது, நம்ம லைஃப் நமக்காக தான், அவங்களுக்காக இல்லை. அதுவும் இல்லாம நீங்க என்னதான் நல்ல பேர் வாங்கினாலும் அவங்க கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. நம்ம ஜேர்னி எப்படி வேணாலும் சைலண்டா இருக்கலாம், பட் நம்ம ரிசல்ட் கண்டிப்பா லவுடரா தான் பேசும். இந்த காம்படிஷன் நம்ம சரௌண்டிங்ல உள்ளவங்களோடயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ கிடையாது, அது நம்ம கூட மட்டும்தான். நம்ம நேத்து எந்த அளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸோட இருந்தோமோ இன்னைக்கு அதை விட பெட்டரா இருக்குமா அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட காம்படிஷன். இந்த லெசன் கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க லைஃப்பை சேவ் பண்ணுங்க. வாழ்க்கைன்றது வாழ்றதுக்காக தானே. ஹாப்பியா இருங்க.